உங்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் எல்லோரும் நலமாகவும் சோமாகவும் இருப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீட்டினுடைய அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம். இந்த வீட்டின் பிரம்மாண்டத்தை பாருங்கள், ஹைட்டை பாருங்கள், சுற்றி வேற என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது எல்லாமே முடிஞ்சு ஃபைனல் பெயிண்ட் கோட், எலக்ட்ரிக் செகண்ட் ஃபிக்ஸில் இருக்குது. மிச்ச சின்ன சின்ன டீட்டெயில் ஒர்க்குகள் வந்து போய்கொண்டு இருக்குது. இதனுடைய அமைப்பு பாருங்கள், அந்த அமைப்பு பார்க்க நல்லா இருக்கும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. ரைட், இதனுடைய அமைப்பு ஏற்கனவே நீங்கள் அறிஞ்சது தான். இதை பாருங்கள், இந்த அளவு ஹைட்டில் ஃபுல்லாக எடுத்துருக்கிறோம். ஃபுல் ஹைட் வெளியே அவுட்டுக்கு வந்து இது போயிருக்குது. இதனுடைய இதுதான் இதனுடைய முன்பக்கம். விண்டோக்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணபடி கிடக்குது. பெயிண்டிங் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சுது. பிளாஸ்டரிங் பண்ணி பெயிண்டிங் எல்லாமே அண்டை கூட அடித்தபடி இருக்குது அதனுடைய அமைப்பு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இதனுடைய அமைப்பை அப்படியே நேராக வந்து அங்கே போய் பாருங்கள், இங்கே வாங்க, இங்கே வாங்க. இதில் இருந்தோண்டு இது போச்சொண்டுமே செய்யலை. நல்ல ஹையான ஒரு சீலிங். இங்கே இருந்தோண்டு அப்படியே போகைக்குள்ள நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேருக்கு வந்து அப்படியே பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லி நல்ல ஹைட், நல்ல டெப்த். இங்கால ஒரு பாத்ரூம், இது வந்து பாத்ரூம். சரியா, ஸ்டேர்கேஸு கீழுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங்குரிய மெட்டீரியல் எல்லாமே செய்திருக்குது. அதே மாதிரி கிச்சன், இது வந்து ஒரு ஓப்பன் பிளான் கிச்சன். ரைட், இதுதான் இந்த வீட்டின் ஒரிஜினல் பில்டிங்குடைய சைஸ். இதை வந்து எக்ஸ்டெண்டட் பண்ணியிருக்கிறோம், சைட்டுக்கும் எடுத்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ரைட், இந்த இடத்துல இருந்து அப்படியே கிச்சன் இப்படியே ஃபுல்லாக வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியும். சிங்க் வரப்போது டுவார்ட்ஸ் த கார்டன், விண்டோஸ் அதெல்லாம் வந்துட்டுது. இந்த இடத்துல சிங்க் அப்படியே ஃபுல்லாக வந்து இதில் 4 பேனல் வந்து போட்டிருக்கோம். நல்ல ஒரு பெரிய ஒரு கார்டன். மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய ஒரு லண்டன் ரூஃப், சுற்றி வேறு எல்இடி லைட்டுகள் வந்து கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு லிவிங் ரூம் ஏரியா. இது வந்து ஒரு சிட்டிங் ரூம் ஏரியா மாதிரி இருக்கும். டிவி அங்கே, இமேஜின் டைனிங் அங்கே. மிக 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 பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு. உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வெறும் 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷனில் தான் இந்த அமைப்பை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். வெறும் 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன், மறந்துடுறாங்க, 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பிளான் கிச்சன். நான் என்ன சைட்டுக்கு இடம் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி வாங்க, நீங்கள் வாங்கிக்கல செமி டிட்டாச் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சைட்டுக்கு வந்து கராஜ் இருந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கொண்டு வரலாம். பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு 3 பேர் 4 பேர் உள்ள குடும்பம், 5 பேர் உள்ள குடும்பத்தை மிக மிக தாராளமாக காணும். இதுக்கு மேலே டபுள் ஸ்டோரி கட்டலாம், சைட்டுக்கும் டபுள் ஸ்டோரி கட்டலாம். ஆனால் இவங்க இங்கே அது செய்யலை. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருன்ற அமைப்பு. அதே மாதிரி வாங்க மேலுக்கு போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்க. அதே மாதிரி இங்கே இந்த பக்கம் வந்தோடனே இடப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், இதான் என்ட்ரன்ஸ். இடப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ். ரைட், இங்கே பாருங்க, ஆஃபீஸுக்குரிய அமைப்பு. தாராளமாக ஒரு ஆஃபீஸோ கெஸ்ட்டோ ஏதோ ஒரு காலத்தில் என்னவோ எதுனாலும் செய்து கொள்ளலாம். அளவான கிட்டத்தட்ட 2.5 மீட்டர், நல்ல ஹைட், நல்ல ஹைட் இருக்குது. மேலே ஸ்கை விண்டோ வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம், சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே போய் பார்ப்போம் இந்த மாதிரியான அமைப்பில் வருதுன்னு சொல்லி பாருங்கள். அப்படி இந்த படியும் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் மோடிஃபை பண்ணி செய்ய போகிறோம். ரைட், பாருங்கள் இந்த மாதிரியான அமைப்பு. இந்த இடத்துல முதல்ல வந்து விண்டோ இருக்கையில் வி ஹேவ் டு கட் த விண்டோ ஒன்று போட்டிருக்கோம். ஏன்னா இந்த வெளிச்சம் நேச்சுரலான வெளிச்சம் வரணும். அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்ரூம். ரைட், இது 2வது பெட்ரூம் நம்பர் 2. இது வந்து ஃபுல்லாக வந்து பெட்ரூம் வந்து வருது. பார்த்தீங்களா, இது வந்து மிக மிக பெரிய ரூம். எல்லாமே ஹைட்டாலையும் சரி டெப்த்தாலையும் சரி இதாக இருக்கும். எல்லாமே ஃப்ளோரிங் அடிக்கிறதுக்கான அமைப்பு வந்து கொண்டிருக்கிறது. ரைட், யா, இந்த பிளம்பிங் டீம், பிளம்பிங் பீப்புள், தே ஆர் வெரி குட். என்ன கேட்டீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட், பிளம்பிங்கில் வந்து ஸ்பெஷலிஸ்ட். ரைட், இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். பாருங்கள் இந்த சைஸில், லுக் அட் த ஹைட், லுக் அட் த டெப்த். இது மிக 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 பெருசு. நல்ல ஒரு பரந்த ஒரு விண்டோ, நல்ல ஒரு லைட்டிங் நிறைய. இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு நல்ல பிடிப்பேன்னு, நல்ல ஹை சீலிங்காக வந்திருக்கு. நல்ல ஸ்பேஸஸும் இருக்குது. ஸோ வாங்கல இதுகளை பாருங்கள், ஹை சீலிங் கட்டாயம் இருக்கணும். ரைட், அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ரூம். இது வந்து பாக்ஸ் ரூம், நல்ல தாராளமான பாக்ஸ் ரூம். லைட்டிங்கே இன்னும் போட இல்லை, ஆனால் நல்ல வெளிச்சமாக இருக்குது. ரைட், இது அப்படியே மேலே லொஃப்ட்டு போவோம். பாருங்கள், லொஃப்ட்டை பாருங்கள். இது வந்து பைன்வுட் ஸ்டேர்ஸ். இந்த ஸ்டேர்ஸில் அடிச்சிருக்கிறோம். பாருங்கள், மறுபடியும் இதிலே ஒரு விண்டோ, ஒப்ஸ்கியூர் கிளாஸ் வந்து போட்டிருக்கிறோம். நல்ல ஒரு அமைப்பு. பாத்ரூம் மேலுக்கு ஷவருக்குரிய வச்சு அதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்கு, ப்ரிப்பரேஷன்கள் நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லாஃப்ட் கன்வர்ஷன். லுக் அட் த ஹைட், லாஃப்ட் கன்வர்ஷன். இந்த மாதிரி ஹைட் ஜம்மனி தான் தரணும் இல்லையா? உண்மையிலேயே இதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. நல்ல டெப்த், ஹைட். உண்மையாக அதைத்தான் சொன்னேன். நீங்கள் உங்களோட பிளானிங்கில் வந்து எல்லா விஷயமுமே அதில் சொல்ல மாட்டாங்க. எங்களால் மேக்ஸிமம் எடுக்கலும். இதை 2
சிமினி இருந்தது, அதையும் நாங்கள் 2 இருந்தோம். இதை விட்டு தான் அவங்களுடைய பிளானிங்கில் இருந்தது. ஆனால் நாங்கள் அந்த இடத்தையுமே எக்ஸ்ட்ராவாக எடுத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த டேங்க் மெகாஃப்ளோ டேங்க் வைக்க போகிறோம். அது வந்து அதுக்குள்ளே போகுது, ஸ்டோரேஜ் ஏரியாக்குள்ளேயே போகக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு. பிளம்பிங்குரிய வேலையை ஸ்டார்ட் பண்ணபடி இருக்குது. இந்த லொஃப்டே வந்து மிக மிக பிரமாண்டமாக வந்திருக்கு. இப்போ எத்தனையோ பேர் லொஃப்ட் செய்கிறதுக்கு கேட்குறீங்க. லொஃப்ட்டு நான் சொல்லுவேன் குவாலிட்டி கம் வித் த பேக்கேஜ். இந்த மாதிரியான ஒரு ஹைட் எடுக்கல தான் அதனுடைய அமைப்பு வந்து நல்ல வடிவாக வரும். ஆகவே பில்டிங் ஒர்க்கில் வந்து நீங்கள் தொடங்கிக்கு முன்னால் 10 பேர்கிட்ட நீங்கள் கோட்டேஷன் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான ஒரு வால்யூம், இந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஹைட், இந்த மாதிரியான ஒரு ஃபுல் டெப்த், இந்த மாதிரியான லைட்டிங், இந்த மாதிரியான குவாலிட்டி ஃபினிஷிங் இருக்கிறதா என்பதை பார்த்து தெரிவு செய்யுங்கள். இது போன்ற அமைப்புள்ள வீடுகள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, இது போன்ற அமைப்பில் வீடுகளை வாங்க போகிறவராக இருந்தாலும் சரி, இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனப்படும் நம்புகிறேன். இந்த காணொலியை சேவ் பண்ணுங்கள், மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் சுமன். நன்றி, வணக்கம்.